தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக வேந்தரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளை விளக்கும் வகையில் தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் மாபெரும் ஓவிய கண்காட்சி தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் தொன்மையான இசை மற்றும் கவின்கலையினை பாதுகாத்து அவற்றினை எதிர்கால இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு உருவாக்கினார். இப்பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அரிய வகை ஓவிய கண்காட்சி தொடங்கியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே.சி. வீரமணி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர் திருமதி வீணை காயத்ரி கண்காட்சியின் பெருமைகளை எடுத்துக் கூறினார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடே அவங்களோட குடும்பம். அவங்க எவ்ரி மினிட் ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் நல்லது எப்படி செய்யலாம், எந்த விதமாக செய்யலாம், இந்த யோசனையில் தான் அவங்க எப்பவுமே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேந்தர் எங்களுக்கு கிடைக்கிறது. அப்புறம் கலை உலகத்துக்கு அவங்க பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் சர்வீஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி மூலியமாக. ஸோ அந்த வேந்தரை அவங்கள நாங்கள் கொண்டாடணும். நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக இந்த எக்ஸிபிஷனை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் சிறப்புமிகு தஞ்சை ஓவியங்கள் உட்பட தமிழகத்தின் பாரம்பரியமிக்க கலை படைப்புகள் பெருமளவில் இடம்பெற்றுள்ளன.